வணக்கம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஊடகங்களில் ஒன்றான வயர் நிர்மலா சீதாராமன் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம் பெரிய கோடீஸ்வரர்கள், பெரும் பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள் இவர்களுக்கான வரி ஏறத்தாழ 19 லட்சம் கோடி ரூபாயை வசூலிப்பதில் எந்தவிதமான அக்கறையுமோ நடவடிக்கையுமோ எடுக்கவில்லை அப்படிங்கிறதா அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம். நல்லா கேட்டுங்க. 10,000 கோடி 20,000 கோடி அல்ல, 19 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவினுடைய மோடி காலத்தில் வளர்ந்த பெரும் பணக்காரர்கள் இந்திய மக்களுக்கு, இந்திய நாட்டிற்கு கட்ட வேண்டிய வரி தொகையை வசூலிக்காமல் மெல்ல போகிற போக்கில் நிர்மலா சீதாராமனுடைய துறை செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறது. 19 லட்சம் கோடினா என்னங்க, சின்ன அமௌண்டாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? இப்போது நம்ம காலையில் எழும்பி தூங்குற பெட்டு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும், நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் வரி கட்டிகிட்டு இருக்கிறோமா இல்லையா? எல்லா பொருளுக்குமே. இதோ நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த நோட்டுக்கு நம்ம மறைமுகமாக ஒரு வரி கட்டுறோம் இல்லையா? பயன்படுத்தக்கூடிய மைக்குக்கு ஒரு வரி கட்டுறோம். எல்லாவற்றுக்கும் நாம் மறைமுகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் வரி கட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதில் தான் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வரியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போது நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்கள், வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு டூத் ப்ரஷ் வாங்கினா அதற்கு என்ன வரி கட்டுறோமோ அதே தான் அம்பானியும் அதானியும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸினுடைய ஒரு மர்மமான விஷயம் அப்படிங்கிறது. இப்போ இந்த நேரத்தில் தான் என்ன அப்படின்னா, இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ நான் வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு வைங்க, அதற்கு நான் ஒரு வரி கட்டணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்தியாவினுடைய பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும் முதலாளிகள், இவர்களுக்கெல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வருகிறது அப்படிங்கிறது தெரியும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடி வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதும் பணக்காரனுடைய எண்ணிக்கை இன்னொரு பக்கம் அதிகமாகக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா? 2004 வரையிலும் இந்தியாவில் உலகின் மிக முக்கியமான பணக்காரர்களுடைய பட்டியலில் ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா 100க்கும் அதிகமான பேர் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் பெரும் பணக்காரர்களாக இந்தியாவில் உருவாகி இருக்கிறார்கள். இவர்கள் கட்ட வேண்டிய பல லட்சம் கோடி ரூபாய், இவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் பல லட்சம் கோடி ரூபாய், அதில் இருந்து ஒரு வரியை இந்தியாவுக்கு கட்டணும். அப்படி கட்ட வேண்டிய வரியில் வசூலிப்பதற்கு நிர்மலா சீதாராமன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கார்ப்பரேட்டுகளுடைய 2 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இல்லையா? வருடத்திற்கு கார்ப்பரேட்டுகளுடைய கொடுக்க வேண்டிய 2 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இப்படி கடந்த காலங்களில் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 27 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறது. அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், நீங்கள் வேணால் பிச்சை எடுத்துங்க, நீங்கள் எப்படி வேணால் போங்க, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. எங்களுக்கு அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஏழைகளை பற்றி எந்த காலத்திலும் கவலையே கிடையாது. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, பிச்சையை பற்றி பேசுவாங்க, நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் எங்கள் காலத்தில் நாங்கள் பெரும் முதலாளிகளை வருடி கொடுப்பது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை அப்படிங்கிறதா இன்றைக்கி நிறுவனமாகி கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், சாதாரணமான மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு லோன் வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு சாதாரண விவசாயிகள் இன்றைக்கி டெல்லி எல்லையில் தற்கொலை செஞ்சிட்ருக்கிறான் இல்லையா? 40,000த்திற்கும் அதிகமான விவசாயிகள் மோடியினுடைய ஆட்சியில் தற்கொலை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு அலங்கோலமான மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை சிஏஜி வெளியிட்டிருக்கிறது. சிஏஜிங்கிறது தெரியும் இல்லையா? அவர்கள் ஏதோ எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் அல்ல இல்லையா? அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை இன்றைக்கு ஒயர் வெளியிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, பெருமுதலாளிகள்கிட்ட வாங்க வேண்டிய இவ்வளவு பெரிய தொகையை வசூலிக்காமல் இழுத்தடித்து ஒரு மெல்ல போக்கை கையாண்டு வருகிறது நிர்மலா சீதாராமனும் நிர்மலா சீதாராமனுடைய நிதி அமைச்சகமும் என்று. நாம் என்ன செய்ய போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.